வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நம்ம பார்க்க இருக்கும் பதிவு விருச்சிக ராசி, விசாகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களின் யோக காலத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு எப்பயும் போல் நம்ம ஒரு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்கோம். அதே போல் விருச்சிக ராசியை பற்றியும் முதல்ல பார்ப்போம். அதற்கப்புறம் இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான யோக காலத்தை பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை முழுசாக கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்தாலும், நல்லா இருக்குதுன்னு மனசுக்கு தோன்றினாலும் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த பதிவை பகிருங்கள். அப்போது அவங்களுக்கும் இது ஆமாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டும். ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலை இன்னும் 4 பேரை சென்றடையும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே நம்ம போவோம். வழக்கம் போல் விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுகின்ற பொழுது, இதுக்கு உண்டான ஒரு 4 பலனை சொல்லுகின்ற பொழுது அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் விருச்சிகம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய மறு ஆதிபத்திய வீடு. பொதுவாக குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அடுத்ததாக சுக்கிர பகவான், குரு பகவான், புத பகவான், சனீஸ்வர பகவான், இந்த 5 பேர் தான் குஜாதி ஐவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இந்த ஐவருக்குமே பார்த்தோம்னா 2 வீடுகள் அப்படிங்கிறது வரும். ஒரு வீடு ஆண் ராசியாகவும் ஒரு வீடு பெண் ராசியாகவும் வரும் அப்படிங்கிறது இது ஒரு இதுவாகவே அமைச்சு வச்சுருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் இந்த விருச்சிக ராசி செவ்வாய் பகவானுடைய ராசியாக இருந்தாலும் இது ஒரு பெண் ராசி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு ராசியில் ஒரு கிரகம் உச்சம் பெறுதுன்னா இன்னொரு கிரகம் நீச்சம் பெறும். இல்லை அப்படின்னாக்கா ஒரு சில ராசிகளில் உச்சமும் நீச்சம் அப்படின்ற எந்த ஒரு தன்மையும் இருக்காது. அங்கே ஒரு ஆட்சி பலம் மட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்றோம். இந்த இரண்டையும் கடந்து ஒரு நிலைப்பாட்டை ஏற்ற ராசி அப்படின்னாக்கா அது விருச்சிக ராசி தான். ஏன் அப்படின்னாக்கா இந்த ராசியில் நீச்சம் என்ற தன்மை மட்டும்தான் உண்டு. சத்தற்ற நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அதுலேயும் குறிப்பாக உடல்காரகர், மனோகாரகர், தாய்க்கு காரகரமான சந்திர பகவான் இந்த ராசியில் சத்தற்ற நிலையை எட்டுகிறார் அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு சூட்சமம். சரிங்களா? ஆக ஒரு கிரகம் நீச்சம் மட்டுமே பெறும் ராசி எதிரா அப்படின்னாக்கா விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ராசியின் சின்னம் அப்படிங்கிறது தேல் அப்படிங்கிறது ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு ஜந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது ஒரு பலகால் ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னாக்கா இவங்களை பொறுத்தவரையிலும் நம்ம இவங்களுடைய ஒரு எல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க. அதை தாண்டி யாராச்சும் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த எல்லையை தாண்டி அவங்க கட்டுப்பாட்டை மீறி ஒரு நிலைப்பாட்டை மீறி உள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னாக்கா இவங்க கொட்டுற கொட்டு நம்மளுக்கு வலியும் வேதனையும் கொடுக்குற அளவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதனால் இவங்களை ஒருத்தர் ஒரு 4 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் வச்சு, வாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை, இப்படியே பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணும்னா இவங்களோட லைஃப் லாங் நாம் ட்ராவல் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு நம்ம இவங்களுடைய எல்லா விஷயத்துலையும் நம்ம மூக்கை நுழைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிலைப்பாடு. அப்படி நாம் அவங்க கூட சேர்ந்து பயணித்து மூக்கை நுழைக்கின்ற போது நாம் கொஞ்சம் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அப்படிங்கிறது தான். ஏன்னா யார் எவர் என்ன ஏதுன்னெலாம் வச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்க மனசில் பட்டதை அவங்க பாட்டுன்னு ஓப்பனாக பேசி விட்ருவாங்க. அந்த பேச்சு தான் நம்மளால் கடைசி வரலாம் தாங்க முடியாத ஒரு நிலைப்பாட்டை எட்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ராசியை பொறுத்தனாலும் ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன் ஒரு அற்புதமான ராசி அப்படின்னாக்கா புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுல இவங்கெல்லாம் இவங்களுக்கு நிகர் இவங்க தான். ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர்கள். நல்லா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எங்கே இருக்குது, இதனுடைய வேர் எங்கே இருக்குது, இது எப்படி வருது, இது எப்படி போகுது, இது என்ன செஞ்சால் இதனுடைய நிலைப்பாடு இன்னும் மேன்மை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போல் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவர்கள் வேறு எந்த ராசிக்காரர்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த ராசிக்கு அது ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்ததாக இவங்களை பொறுத்தவரையிலும் புலனாய்வு துறைகளில் சிறந்த அன்பர்களாக விளங்குறாங்க. புலனாய்வுத்துறை அதாவது இந்த கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா சிஐடி, சிபிஐ,
அப்புறம் இந்த தனியார் துறைகளில் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, துப்பறிவுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது போன்ற துறைகள்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக மண்ணுக்கு கீழே இருக்கும் அனைத்து விஷயங்களையும் தோண்டி துருவி எடுக்கிறது. இப்போது உதாரணமாக வந்து எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். டீசலு, பெட்ரோலு இதை பற்றிய ஒரு நிலக்கரி, தங்கச் சுரங்கங்கள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து சொல்லலாம். அடுத்ததாக இவங்களை பொறுத்தவரையிலும் மருத்துவத்தில் நல்ல சிறந்த அமைப்பை பெறுறாங்க. ஜோதிடத்துறையில் ஒரு தனித்துவம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இந்த ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு அற்புதமான ராசி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இருப்பினும் வந்து தோஷமுடைய ராசிகளில் இதுவும் வந்து ஒரு ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது வந்து இந்த ராசியை பொறுத்தவரையிலும் பெண்களாக பிறந்திருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த கர்ப்பப்பை கோளாறுகள் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப எளிமையாக வந்துடுது. ஒரு சில அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது மாதவிடாய் கோளாறுகள் அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சந்திரன் காரமாக இருக்கிறதுனால அந்த ரத்த ஓட்டத்தில் சின்ன சின்ன குளறுபடிகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இந்த ராசியை பொறுத்தவரையிலும் அதாவது வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒரு ராசியை மேலோட்டமாக சொல்கிறது, இன்னொன்று நம்ம அந்த ஜனனகால நிலைப்பாட்டை பொறுத்து தான் நம்ம வந்து பலாபலன்களை சொல்கிறது. பொதுவாக சொல்லுகின்ற போது பெரும்பான்மையானவர்கள் அதில் உள்ள மேன்மைகளையும் அதில் உள்ள உயர்வுகளையும் மட்டுமே பேசுவாங்க. அப்படி பேசுறது தான் வந்து கொஞ்சம் பார்வையாளர்களை இழுக்குது. அவங்க அதை தான் வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய புரிதல். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இருப்பினும் வந்து இந்த ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஏற்பட்டுது அப்படின்னாக்கா இந்த நிலை சுத்தமாக வந்து மாறிடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பரிவர்த்தனை அப்படிங்கும்பொழுது 64 வகையான பரிவர்த்தனைகள் இருக்குது. அதில் நீச பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. அந்த நீச பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறதும் செவ்வாய் கடகத்தில் இருக்கிறதும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா இது வந்து நீச பரிவர்த்தனையாகி பலன்களில் நிறைய வித்தியாசங்களை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ எது எப்படி இருந்த போதிலும் குணாதிசயங்கள் என்று வருகின்ற பொழுது நம்ம மேற்சொன்ன குணாதிசயங்கள் நிச்சயமாக இருக்குது. ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. புதிய கண்டுபிடிப்புகள் அது எந்த மாதிரி துறையாக இருந்தாலும் அதில் வந்து இவங்க வந்து வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிறது தான். உதாரணமாக மருத்துவத்துறையாகட்டும், அல்லது விண்வெளி துறையாகட்டும், அல்லது எழுத்துத்துறையாகட்டும், பாடல், இசை அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரீகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை தொட்டிங்கனாலும் அதில் புதுசாக ஒரு விஷயத்தை சிந்திக்கிறவங்க, புதுசாக இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முனைப்போடு செயல்படுபவர்கள் இவங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இருப்பினும் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னாக்கா இவங்களுடைய சந்தேக குணம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட மற்றவர்களை காட்டிலும் இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ரகசியம் நிறைந்தவர்கள், எந்த ஒரு சூழலையும் இவங்க வந்து வெளிப்படைத்தன்மை இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. இவங்களாம் வெளிப்படையாக செய்வாங்க, இவங்களாம் வெளிப்படையாக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இருந்தீங்க அப்படின்னாக்கா அது உங்களுடைய ஒரு மனோநிலையை பொறுத்தது. இருப்பினும் இவங்கள பொறுத்தவரையிலும் ரகசியம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட எப்பயும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்றைய பதிவில் இவங்களுக்கான யோக காலங்களை பார்ப்போம். யோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது முதல்ல வரது குரு பகவானின் விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் இந்த ராசியில் முதல்ல வரும். ஸோ இதனுடைய இந்த நட்சத்திரத்தில் பிறக்கின்ற பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா இவங்களுக்கு தசா இருப்பு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு 4 வருஷம் அந்த மாதிரி வரும். 4 வருஷத்துலேருந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும்னு வச்சிங்களேன். அந்த 4 வருஷம் ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் அப்படிலாம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இருப்பினும் தோராயமாக ஒரு 4 வருஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து வரக்கூடிய தசா காலம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது சனீஸ்வர பகவான், அதுக்கு அடுத்தது புத பகவான். இந்த இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நீண்ட நெடிய தசைகள் கொண்ட காலங்களாக இருக்குது. கிட்டத்தட்ட இது சனீஸ்வர பகவான் ஒரு 19 வருஷம், புத பகவான் ஒரு 17 வருஷம். இந்த ரெண்டையும் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து வாழ்க்கையின் ஒரு மத்தியம நிலையை தொட்டுடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆக விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களின் யோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இவங்களுடைய மத்தியம காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு 40 வயசு நெருங்கிடுறாங்க. 40க்கு மேலே தான் இவங்களுக்கு வந்து ஒரு யோக காலம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க.
அதுவும் கொஞ்சம் ஷார்ட் பீரியடாக தான் வரும். ஏன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தசா அப்படின்னாக்கா கேது பகவான் தான். ஆக விசாகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களின் யோக காலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா கருத்தெரிஞ்சு ஒரு தேவையான நேரத்தில் சரியான காலத்தில் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். ஏன் அப்படின்னாக்கா 40 வயசில் வந்து தேவைகள் அதிகமாக இருக்கும், ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு பொற்காலம் வருது அப்படின்னும்பொழுது, யோக காலம் வருது அப்படின்னும்போது நிச்சயமாக வந்து அந்த காலத்தை வந்து அவங்க வந்து வீணடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். சரிங்களா? அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களின் யோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சுக்கிர பகவானுடைய தசா காலம் உங்களுக்கு வந்து சிறந்த யோக காலமாக அமையும் நண்பர்களே. அடுத்ததாக விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களின் யோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சூரிய பகவானுடைய தசா காலம் உங்களுக்கு வந்து சிறந்த யோக காலமாக அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த இருவரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருவரும் வந்து நண்பர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? நட்சத்திர நாதரும் தசாநாதரும் வந்து இருவரும் நண்பர்களாக இருக்கின்ற பொழுது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல சிறந்த காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போது சொல்லப்பட்டவை அனைத்துமே வந்து சிறந்த யோக காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதை பலர் கடந்து இருக்கலாம், அல்லது கடக்க காத்திருக்கலாம், அல்லது உங்களது உறவினர்களில் யாராச்சும் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஒரு நல்ல நிலைமையை எட்டியிருக்கலாம். அவங்களுடைய ஜாதகங்கள்லாம் வாங்கி அனலைஸ் பண்ணி பாருங்கள். நாம் சொன்ன அந்த காலகட்டங்கள் இருந்திருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றம் செய்யுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பரிந்துரை. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்னு கூட வச்சுக்கிங்க. ஏன் அப்படின்னாக்கா, இது சரியாக இருந்தது அப்படின்னாக்கா இன்னும் 4 பேர் வந்து ஒரு தைரியமாக இருப்பாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு காலம் வருது, நாம் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா தைரியமாக இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும், ஆமாண்டா இது சரியாக தான் இருந்தது, ஆனால் நம்ம தான் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையாச்சும் எட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னாலும், இது வந்து தப்பாகிடுச்சிங்க அப்படின்னாலும், உங்களுடைய அந்த பர்த் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து விபரமாக எழுதி அவங்க அந்த ஜாதகர் உங்களுக்கு என்ன உறவு நிலை வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விவரமாக எழுதி தெளிவாக எழுதி கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றம் பண்ணுங்கள். அது ஏன் வந்து அந்த யோக காலம் உங்களுக்கு சரியாக அமையலை அப்படிங்கிற விஷயத்த ஒரு பதிவாகவே நம்ம வந்து இதே தொலைக்காட்சி இது குரு அருள் டிவிலேயே வந்து ஒரு பதிவாக நம்ம வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ எந்த நிலை எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரிக்வெஸ்ட். நல்லா இருந்ததுனாலும் சொல்லுங்கள், நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், உங்களுடைய யாருக்கு வந்து நம்ம சொன்ன அந்த டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆகலையோ அவங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை தெளிவாக கொடுங்க. கொடுத்துட்டு அவங்க உங்களுக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் தெளிவாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம அந்த அந்த பர்த் சார்ட்டை வச்சு நம்ம வந்து அதை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி ஏன் இந்த மாதிரி ஆச்சு, இது யோகத்தை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன் யோகத்தை கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நம்ம வந்து விரிவாக ஒரு பதிவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.